சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் தொல்லியல் அகழாய்வின் மூலம் அங்கு மிகப்பெரிய நகரம் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. அவற்றை நேரில் பார்வையிட்ட அரசியல் தலைவர்கள் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த 2 ஆண்டுகளாக தொல்லியல் துறை மூலம் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்கு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய நகரம் இருந்ததற்கான ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது ஒரு 2500-200 இயர் ஓல்டு ஹிஸ்ட்ரி அன்அர்த் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது இவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்ஸ்டைல் அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு டெக்ஸ்டைல் யூனிட் இருந்திருக்கு. 2200 வருஷம் முன்னுக்கே டெக்ஸ்டைல் யூனிட் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. மதுரை அருகே வைகை ஆற்றங்கரை ஒட்டிய பகுதியில் அமைந்துள்ள கீழடியில் வாழ்ந்த பழங்கால மக்கள் சுட்ட செங்கற்கள், இரும்பு உலை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தியது வியப்பு அளிப்பதாக அகழ்வாய்வு பகுதியை நேரில் பார்வையிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒரு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே ஒரு கிராமமாக நகரம் இருந்திருக்கு, மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லா வசதிகளோட, குறிப்பாக ஒரு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செங்கல் பச்சை செங்கல்ல சுட்ட செங்கல் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வடிகாலுக்காக, தண்ணீர் வடிகாலுக்காக பைப்பு பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதை சுட்டு இருக்கிறாங்க. அந்த செங்கல் சுடுவதற்கு, பைப்பு உங்களுக்கு சுடுவதற்கு என்ன ஏற்பாடு என்பது அடுத்தடுத்து தோண்டனா தெரியும். அதற்கு மேலாக ஒரு உலைக்களம் இருக்குது, ஃபர்னஸ் இருக்குது. உலைக்களம் சொன்னால் அதில் இரும்பு உருக்கலாம், வேறு எது செய்யலாம். அதில் இரும்பு உருக்கி இருக்காங்கிறதுக்கான ஆதாரம் என்பது இரும்பு தாது பொருள் கிடைச்சிருக்கு. பண்டைய தமிழ் மக்களின் பெருமைகளை பறைசாற்றும் கீழடியில் அகழ்வாய்வு நடைபெறும் இடத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை அங்கேயே ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், அப்பகுதியில் விரிவாக அகழ்வாய்வு மேற்கொள்ள மேலும் நிலம் ஒதுக்க வேண்டும் என்றும் சீமான் கோரிக்கை விடுத்தார். அப்போவே இவ்வளவு நாகரிகமாக நமது முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு வியப்பாகவும் சிலிப்பாகவும் இருக்குது. அப்போ அந்த வாழ்விடங்களில் மண் மூடி போச்சு. இப்போ ஆய்வில் நமக்கு தெரிய வருது. இந்த வரலாற்று சுவடுகளை அழிய விடாமல் பாதுகாக்கணும், பராமரிக்கணும் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இப்போ நான் நினச்சா செய்ய முடியாது. என்னால் இந்த நிலத்தை வாங்கி ஆய்வுக்கு கொடுக்க முடியாது. அரசு நினச்சா சாதாரணம். இப்போ அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதை பார்த்துட்டு அதை நம்ம அது கோரிக்கையாக வைக்கிறோம். அவங்க கேட்குறது என்னென்னா, இங்கே இருக்கிற பொருள்களை மைசூருக்கு அல்லது கர்நாடகா கொண்டு போய் ஆய்வு செய்கிறதுங்கிறத நம்ம ஏற்கலை. அது நாளைக்கு கால ஓட்டத்தில் அது மறைக்கப்படும். இங்கே இருக்கிற இது நம்மகிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட இருக்குன்னு இருக்கும், இல்லைன்னா நினைவில் இருந்து போயிடும். இப்போ ராஜராஜ சோழனுடைய சிலை வேறு மாநிலத்தில் அருங்காட்சியகத்தில் இருக்குது, அதையே மீட்டு கொண்டு வர முடியல. இப்போ அந்த மாதிரி நிலை இந்த இதுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். தற்பொழுது உள்ள தமிழ் பெயர்களை பண்டைய தமிழ் மகள் பயன்படுத்தியது வியப்பு அளிப்பதாக கூறிய சீமான், கீழடி பகுதியில் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடத்தை மூடக்கூடாது என்று கூறினார். அந்த பகுதியை அனைவரும் பார்வையிட்டு பண்டைய தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுவே பலரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணன்.